வணக்கம், என் பேர் ஆனந்தி. உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். பாரதி கண்ணம்மாவோட 6 வீடியோவும் பார்த்தவங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னு நல்லா தெரியும். நான் லாஸ்ட்டாக 2022 நியூ இயர் அன்னைக்கு வீடியோ போட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது February 7th 2025 அன்னைக்கு எடுத்தது. அந்த டேட் வரைக்கும் ஏரி கரை கட்டுறதுல எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் 7th February அன்னைக்கு காலையில் ஏரிக்கு போய் வீடியோ எடுக்கணும்னு கண்மணிக்கிட்ட எவ்வளோ கேட்டேன். ஆனால் காலையில் அவள் போய் எடுக்கல. சாயங்காலம் எடுத்த வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் பொன்னியம்மன் கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது 2022 January 1st அன்னைக்கு வீடியோவில் பொன்னியம்மன் கோயில் எப்படி இருந்ததுன்னு? இதோ இந்த ஃபோட்டோ பாருங்கள், இப்படி தான் இருந்தது. இப்போ இந்த 2 ஃபோட்டோவும் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பொன்னியம்மன் கோயிலில் ஏசி ஷீட் ரூஃப் எடுத்துகிட்டு கான்கிரீட் ரூஃப் போட்டிருக்காங்க. கோயிலோட லெஃப்ட் சைடில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூமும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கண்மணி மட்டும் காலையில் போய் வீடியோ எடுத்திருந்தா இன்னும் நிறைய விஷயம் அவள் ஷூட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவள் செய்ய மாட்டேன்ட்டா. அப்படி என்ன காலையில் நடந்ததுன்னு கேட்குறீங்களா? இதோ வர வீடியோ பாருங்கள். கருப்பணம் இருக்குது சார், அதில் வச்சு நல்லா அப்படி பண்ணியிருக்கணும். அதை ஒன்று இது பண்ணிடுங்க மேடம், இந்த இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஊதுபத்தி கொளுத்தலப்பா. முதல்ல பத்தி கொளுத்து மேடம் வர்றதுக்காக. இங்கே இப்போ வந்து நிறைய ரோட் ஒர்க் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு வந்து சைட் வந்துருக்கு ட்ரைனேஜ் முடிச்சு அந்த ரோட் ஒர்க் பண்ணுறப்ப சிமெண்ட் எடுத்து வந்து கலவு போடுவாங்கல்ல, அந்த நேரத்தில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிக்கிறேன். கையோடு கொடுத்துமே போடுங்க. ஒன்று மட்டும் போட்டால் கூட போதும் இப்போதைக்கு. ஏன்னா குழந்தைங்களோட ஸ்கூலில் இப்போதைக்கு 2 இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார். இப்போ பொங்கல் வேலை 3 மாதம் எந்த ஒர்க்குமே நடக்கல சார். ஒன்லி மழைக்காக மட்டும்தான் வேலை செஞ்சோம். இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏரியில் கிட்டத்தட்ட 2500-3000 வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கெல்லாம் தண்ணி போகாத அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு என்னவோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அதுவும் ஒரு 3 வருஷமா எந்த இடத்துலையும் தண்ணி போச்சுங்களாமா, தண்ணி இவங்க எல்லாம் அந்த சைட்ல தான் வந்துக்கிறாங்க. தண்ணி வராத அளவுக்கு அவங்கள பாதுகாக்கணும். அந்த 3 மாசம் நாங்கள் ஃபுல்லாக அங்கே ஒர்க் பண்ணி ஆகணும் எல்லாருமே, டிபார்ட்மெண்ட் முழுக்க. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு சாய்கிரேஷன்ல போன வருஷம் ரொம்ப அவசரம், இந்த வருஷம் கிடையாது. எந்த அளவுக்கு மீட்டிங் போட்டு அங்கே கனால் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் அந்த கனால்லாம் போய் நின்றுங்க, அந்த உங்களுக்கு போட்டு அனுப்புறேன் பாருங்க. நான் ஒண்டியே கூட அந்த ஏரியா போய் நின்றுங்க. அந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணி மன்ற மீட்டிங்ல பேசி அந்த கனாலை ஓப்பன் பண்ணாதான் தண்ணி இங்கே வராதுன்னு வந்து இந்த வாட்டி. ஏன்னா 5 கனால் ஓப்பன் பண்ணாங்க துறப்பாக்கத்தில், இல்லைனாக்கா நமக்கு தண்ணி ஏறி. அதுவே ஏறப்ப எனக்கு விடல, என்ன கொஞ்சம் தண்ணி வந்தாலும் என்ன டென்ஷன் பண்ணிடுறாங்க. ஓடி போய் நான் திருப்பி அங்கே போய் நின்று அங்கே சேர்மன் கிடைக்கிறது எம்எல்ஏ கிடைக்கிறது அப்படின்னா இல்லை, எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த வாட்டி. எல்லாருமே இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, நம்ம சார்ந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளுக்கு எம்எல்ஏ சேர்மன் எல்லாருமே நல்லாவே பண்ணாங்க. அதனால வந்து இல்லை மேம், நான் எங்கள் சைட்லேருந்தே எந்த விதமான சப்போர்ட் எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துக்கு ரெடி மேடம். ஓகேங்களா, எங்கள் விஷயத்த காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, அது வரைக்கும் ரொம்ப அது வந்து பெரிய ஹெல்ப் எங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கேட்க போகல, பெரிய பங்களா கட்டி கொடுங்க இது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ஸ்பீட் பிரேக்கரு, மக்கள் சேஃப்டி, நாங்களே காசு கொடுத்தா நான் கட்டி கொடுத்துருவேன். கட்டி கொடுத்துருவீங்களா? சரி, ரைட்டு. நிச்சயமா உங்களோட கோரிக்கை அத்தனையும் நிறைவேறும். ஆனால் அடுத்த செகண்ட் நிறைவேறுமானா ஆவாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணும். ஏன்னா இப்போ உங்கள் நகர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 16 நகர் இருக்குது. 16 நகருக்கு நான் ஒரே ஆளு கோரிக்கை கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரணும். ஆனால் அவங்களோட திருப்தியும் படுத்தணும். ஒரே லெவலில் எல்லாரும் திருப்திப்படுத்த முடியுமானா? நம்ம வீட்டை திருப்திப்படுத்த முடியுமா? நம்ம 4 பேர் பசங்க இருக்கிறோம், அப்பா அம்மா இருக்காங்கன்னா ஒரு பசங்களுக்கு ஒருத்தர் தான் செய்ய முடியும். 4 பசங்களுக்கு அவங்களால ஒரே நேரத்தில் செய்ய முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தான் இது. ஒட்டுமொத்த ஊருக்கும் நான் முக்கியம் தேவை, எனக்கு அந்த ஊரும் எனக்கு தேவை. ஸோ அப்படின்றப்ப எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பேட்சாக செஞ்சுட்டு வரேன். உங்களுக்கான கோரிக்கை மெட்ரோ வாட்டர், தண்ணி, ரோடு, கரண்ட் எல்லாம். கவுன்சிலர்னா என்ன? ரோடு வசதி இருக்கணும், மெட்ரோ வாட்டர் வசதி இருக்கணும், ட்ரைனேஜ் வசதி இருக்கணும், காவா இருக்கணும், லைட், இதுதான் தேவை. மற்ற எந்த இதுவும் செய்யறதுலாம் கிடையாது. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நிறைவுபடுத்துறதுக்கு நான் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்தால் போதும், நான் எல்லாத்தையும் செஞ்சுருவேன். இந்த வருஷம் மழை தண்ணி வரதுக்கு முன்னாடியே படகு வந்துடுச்சு மேடம். அதுக்காக எங்களுடைய சார்பில் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றியும் இல்லை, நான் படகு பார்த்தோன்னா எல்லா மக்களுக்கும் நம்பிக்கை வந்துடுச்சு மேடம். அதனால தான் அப்புறம் செடி நட்டு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பெஞ்ச், ஸ்ட்ரீட் லைட் மாதிரி லைட்ஸ்லாம் போட்டு
பாண்டு வந்து ஒரு இன்னொரு 3 அடி எடுத்து யோகா மேடை எல்லாம் யோகா மேடைக்கு எதுவும் இல்லை சார் ப்ரொவிஷன் ஃபோட்டோஸ் மட்டும் காமிச்சு ப்ரொவிஷன் தான் பண்ணிருக்கேன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா என்ன பண்ண போறான் அதை காட்டுங்க, அதை விட்டுட்டு அதை இதெல்லாம் காட்டுங்க. எல்லாரும் தான் தெரியும் யோகா பண்றது, எல்லாரும் தான் தெரியும் பார்த்து. இந்த ஆட்சி வந்தா இல்லையா சார்? அது ஒன்று சார். எங்க பண்றீங்க சார் இன்னும் என்ன ட்ரெஸ்ல பண்ணலாம் நடப்பாது, இது நடப்பாது. சரி ரெட் கலர் நடப்பாது இதுனா டிவைட் பண்ணு சார். அந்த பண்டு சார் ஸ்லோப் என்ன பண்றது? என்ன எவ்வளவு போட போறீங்க? ஆர்ஆர் இந்த மாதிரி கல்லு ஆர்ஆர்னா கீழே என்ன டோவால் போட்டு தான் சார் டோவெல்லாம் என்ன வெறும் மாஸ் காங்கிரீட்டா? இல்ல ஆர்சிசி சார். கம்பி கட்டி தான் கம்பி கட்டி கம்பி கட்டினா காலம் எப்படி காலம் படுத்துறியா? சார் அந்த இது பண்டோட இது 10 அடி தான் சார் இருக்குது எக்ஸிஸ்டிங். இதுல இருந்து ஒரு 3 அடி எடுக்கணும் சார். அந்த இடத்துல இருந்து அப்படி போட்டு ஒரு 2 மீட்டர் ஆர்டர் டோவால் பண்ணி தான் சார் ஸ்லோப் பண்ணுவோம். காலம் உள்ள போட்டு காலத்துக்கு மேலே பில்ட்டு போட்டு பில்ட்டில் வந்து இந்த ஆர்ஆர் எத்தனை நீங்கள் உட்கார வச்சா மட்டும்தான். இது வரைக்கும் நடந்த ஃபங்க்ஷனோட வீடியோஸ் எல்லாம் அவளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது. இதில் அரவிந்த் ரமேஷ்ன்றவர் டிஎம்கே எம்எல்ஏ அண்ட் லக்ஷ்மின்றவங்க ஏடிஎம்கே கவுன்சிலர். அதில் கவுன்சிலர் யாருன்னு நல்லா தெரியுறாங்க, பட் டிஎம்கே எம்எல்ஏ யாருன்னு தெரியல. ஸோ நெட்டில் நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு ஃபோட்டோ எதுவும் கிடைக்கல, பட் டிஎம்கே எம்எல்ஏன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைச்சு. கவுன்சிலர் ஏடிஎம்கேன்றது கண்மணிக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்க கூட அவங்க வந்திருக்காங்க. அப்போவும் அந்த ஏரியை பற்றி அவங்க கிட்ட பேசியிருக்கா கண்மணி. அந்த ஃபங்க்ஷன் வீடியோ பார்த்த 90% பீப்புளுக்கு புரிஞ்சிருக்கும் ஏரிக்கு பூஜை போட்டிருக்காங்கன்னு. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்துக்கு தான் பூஜை போடுவாங்க. ஏரியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கிட்டத்தட்ட ஒரு 10% முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் பூஜை போட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மந்த் ஏரியில் எதுவுமே நடக்கலை. ஏப்ரல் மாதத்துலேருந்து தான் ஒர்க்கு நல்லா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. நான் கண்மணி கிட்ட மந்த்லி ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன். மே ஜூனுக்கான வீடியோ அனுப்பிட்டா. ஜூலை இன்னும் அனுப்பலை. ஜூலை அனுப்பிச்ச உடனே நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் ஏரியில் எவ்வளோ தூரம் ஒர்க் நடந்திருக்குன்றது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.